சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்று நாம் பார்க்க போகிறது, தியானிக்க போகிறது, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ என்று. ஒழுக்கம் என்ற வார்த்தை நோபல் என்று இங்கிலீஷில் சொல்லப்படுகிறது. இங்கே நாம் பார்ப்போமானால் உலகத்துக்குரிய நோபலும் ஆவிக்குரிய நோபலும், அதாவது வேர்ல்டு நோபல், ஸ்பிரிச்சுவல் நோபல் என்னவென்று நாம் பார்க்கலாம். இப்போ உலகத்தில் நோபல் பிரைஸ்னா எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். இங்கே யாருக்கு கொடுக்கப்படுகிறது? ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கும் ஒரு ஃபீல்டு, அதாவது களத்தில் வேலை செய்கிறாங்க இல்லைங்களா, யாரெல்லாம் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி அச்சீவ்மெண்ட், அவங்க வாழ்க்கையில் பெரிய அளவில் அவங்க சாதிக்கிறாங்க, வெற்றி பெறாங்க, அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அவங்க எப்படி பெரிய அளவில், எதற்காக என்றால் அவர்கள் தன்னை அர்ப்பணம் செய்கிறார்கள், பொறுமையுடன் தாழ்மையாக அவங்க தாங்கி நிற்கிறாங்க, விடாப்பிடியான முயற்சி செய்கிறாங்க அவங்க. அப்புறம் தன்னை விடாப்பிடி முயற்சி செய்து அவங்க கடைசியில் வெற்றி பெறாங்க. அதற்காக தான் இந்த உலகத்தில் அவங்களுக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கப்படுகிறது. எதற்கென்றால் மனிதத்துவத்தின்படி அவர்கள் நன்மைக்கும் பயனுக்கும் தக்கதாய், அவர்களை கனப்படுத்தும் விதமாய், மேன்மைப்படுத்தும் விதமாய் இந்த நோபல் பிரைஸை கொடுக்கப்படுகிறது. ஒழுக்கத்திற்கு, அவர்களுடைய டெடிகேஷனுக்காக. அதை நாம் பார்ப்போமானால் உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும், மேடம் கியூரி அவங்க ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார்க்காக ஒரு லிக்யூடு, ஒரு திரவத்தை கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு தான் முதல் கொடுக்கப்பட்டது, முதல் பெண்மணின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது ஆல்பர்ட் என்சன், அவர் இந்த எலக்ட்ரிக்கை நம்ம கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காரு. மூன்றாவதாக சமூக சேவை செய்வதற்காக மதர் தெரேசா அவங்களுக்கும் இந்த நோபல் பிரைஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க பாருங்கள், இந்த ஏழை ஜனங்களுக்கு கல்கத்தாவில் இருந்த பொழுது அவங்களுக்கு யாசகம் கேட்க போன பொழுது ஒரு செல்வந்தர் அவங்க கையில் துப்பினார் என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ கூட அவங்க அதை வாங்கி வைத்துக்கொண்டு, இது எனக்கு, என் பிள்ளைகளுக்கு எதையாவது கொடுங்க ஐயான்னு கேட்டாங்களாம். எவ்வளோ ஒரு பொறுமை, எவ்வளோ ஒரு தாழ்மை. இப்பேற்பட்டவங்களுக்கு தான் இந்த நோபல் பிரைஸ் கொடுக்கப்படுகிறது இந்த பூமியில். இதுக்கும் ஸ்பிரிச்சுவலுக்கும் எந்த ஒரு வித்தியாசம் இல்லை. ஒன்றோட ஒன்று கொஞ்சம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான். இப்போது ஸ்பிரிச்சுவலில் நம்ம பார்க்குமானா இங்கே என்ன நடக்கிறது என்றால், தேவனுக்காய், சமூகத்துக்காய், சேவைக்காய் தன்னை அர்ப்பணித்து பிறருக்கு ரோல் மாடலாக, முன்மாதிரியாக இருப்பார்கள் எல்லாம், அவர்களுக்கு தான் இது கொடுக்கப்படுகிறது. சமூகத்திற்காக தன்னை அர்ப்பணிக்கணும், மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக நம்ம இருக்கணும். அதுதான் ஸ்பிரிச்சுவலில் இருக்கக்கூடிய இந்த ஒழுக்கம் என்பது. இங்கே நம்ம எல்லாருக்கும் தெரியும், நாம் ஆண்டவருக்கு முதல்ல அர்ப்பணிக்கணும், ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கணும். அடுத்தது மற்றவங்களை நம்ம சேவை செய்யணும். ஆண்டவருக்கு சேவை செய்யறதுனே அவர் ஆவியில் இருக்கிறாரு, நம்ம சரீரத்தில் இருக்கிறதுனால அவருக்கு சேவை செய்வது மிகவும் அவசியமான ஒரு காரியமாக இருக்குது. அப்போ நம்ம சேவை செய்கிறவங்க எப்படி இருக்கணும்? தன்னை முதல் நீதிமானாய் அர்ப்பணிக்கணும், நீதியின்படி நடக்கணும், தேவனுக்கு பயந்தவர்களாக இருக்கணும், அவரை ஆராதிக்கக்கூடியவர்களாக இருக்கணும், அவரை மேன்மைப்படுத்துவர்களாக இருக்கணும், அவர் சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கணும். சும்மா வாயில் சொல்கிற வார்த்தையினால் இல்லை. நேற்று கூட வாசித்த பொழுது எவைகளெல்லாம் உண்மை உள்ளவைகளோ அவைகளை 1 யோவான் 3:18 சொல்லுது, பிள்ளைகளே நீங்கள் வசனத்தின்படியும் இல்லை, நாவினாலும் இல்லை என்னை ஆராதிக்கிறது, கிரியையினாலும் உண்மையிலும் என் மேல் அன்பாயிருங்கன்னு சொல்லியிருக்கார். அப்போ கிரியை இல்லாத விசுவாசம் என்னவா இருக்கிறது? அது செத்ததுக்கு சமம் என்று நமக்கு தெரியும். அப்போ கிரியை இல்லாமல் சும்மா பேசுவதற்கு, பேச்சுக்காக பேச்சாளர்களைப் போல இந்த பூமியில் பேச்சாளர்களாக நாம் இருக்கக்கூடாது. பேசுவது ரொம்ப சுலபம், அதை ப்ராக்டிக்கல் லைஃப்பில் கொண்டு வருது ரொம்பவும் கடினம். நம்ம ஒவ்வொருவரையும் நம்ம பரீட்சை செய்து பார்த்துக்கொள்ளணும். நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்பில் உண்மையாக ஸ்பிரிச்சுவலில் ஆண்டவருக்கு உகந்த பாத்திரமாக நம்ம ஜீவிக்கிறோமா என்று. நான் கூட இப்போ உங்களுக்கு இதை புத்தி சொல்லி கொண்டிருக்கிறேன். தகுதி இல்லாத யாருமே மற்றவங்களுக்கு புத்தி சொல்ல போகவே கூடாது. தகுதி இருக்கணும் நமக்கு. அதுக்காக தாழ்மை, பொறுமை எல்லாம் நம்ம கூட இருந்தால் மாத்திரம்தான் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ண போகணும். நம்மளுக்கு அந்த குவாலிட்டி இல்லாமல் மற்றவங்களுக்கு அட்வைஸ் சொல்ல போகக்கூடாது. நானே இந்த வசனங்களை சொல்லி தியானிக்கும் பொழுது, ஆண்டவரே, நாம் தகுதி இல்லாதவர்கள் நாம் சொல்வது ரொம்ப ஈஸியப்பா, இதை ப்ராக்டிக்கலில் கொண்டு வருது ரொம்ப கஷ்டம் சுவாமி என்று.
புடமிட்டேன், தங்கத்தை போல அல்ல, வெள்ளியை போல அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே புடமிட்டேன் என்று புடமிடப்பட்ட பிறகுதான் சுத்த பொன்னாய் அது வெளிப்படும். அப்படி நம்மளை புடமிட்ட பிறகுதான் நாம் புத்தி சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். நானும் ஆண்டவரே தகுதியா நான் சொல்வதற்கு என்று நிதானித்த பிறகுதான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, இப்பொழுது நம்ம பைபிளில் நம்மளை அர்ப்பணிக்க வேணும் என்று சொல்லப்படுகிறது. இங்கே ஆவிக்குரிய வாழ்க்கையில் இங்கே மெயினாக ஒழுக்கம் என்ற விஷயத்தை பெண்களை குறித்து சொல்லப்படுகிறது. நீதிமொழிகள் புத்தகம் 31:10 சொல்கிறாங்க, குணமுள்ள ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? கொஸ்டின் இங்கே எழும்பப்படுகிறது. அவனுடைய விலை முத்தை காட்டிலும் உயர்ந்தது என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த பைபிளில் நமக்கு நிறைய பேர் தெரியும், ரூத்தெல்லாம் கூட நம்ம சொல்லலாம். ஆனாலும் இங்கே நம்ம 2 பேரை இங்கே நம்ம காண்பிக்கலாம். ஏன்னா நமக்கு டைம் நம்ம கம்மியாக வீடியோ எடுக்கிறதுனால இங்கே நம்ம ரெபேக்கா அம்மாவை சொல்லலாம். யாக்கோப் ஐயாவின் மனைவி ரெபேக்கா அம்மாவை சொல்லலாம். ஏன்னா அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க்கராக, கடின உழைப்பாளியாக, குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. எல்லாவற்றிலும் அவங்க கட்டி காப்பாற்றினாங்கன்னு சொல்லும். பெண்கள்ன்றவங்க எப்படி இருக்கணும்? ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதாவது பலசாலியாக இருக்கணும். அப்புறம் அவங்க நுட்பமான ஞானம் உள்ளவர்கள், சிறந்தவர்களாக இருக்கணும். நம்பிக்கைக்கு பாத்திரராக அவங்க இருக்கணும். குடும்பத்தை கட்டக்கூடியவங்களாக இருக்கணும். எப்படி என்டர்பிரனர்ஸுங்க, அதாவது ஆந்தரபிரனர்ஸுங்க எப்படி பிஸ்னஸை நடத்துகிறாங்களோ அதே போல் இவங்க குடும்பத்தையும் நடத்தக்கூடியவங்களாக இவங்க இருக்கணும். இதெல்லாம் இருக்கிறது தான் அந்த பெண்ணுடைய குணங்கள். அதெல்லாம் நம்ம ரெபேக்கா அம்மா கிட்டையும் பார்த்துருக்க முடியும். விடாப்பிடியாக முயற்சி நம்ம 1 சாமுவேல் அண்ணால அம்மாவையும் நம்ம பார்க்க முடியும். அவங்கள கூட நம்ம பார்ப்போமானால் அவங்க விடாப்பிடியாக முயற்சி பண்ணி தேவன் பாதத்தில் பிடிச்சிக்கிட்டாங்களாம், உண்ணாமல் உறங்காமல். ஆண்டவரே எனக்கு நீங்கள் கொடுத்தே ஆகணும்னு சொல்லி. இது பெண்களுடைய தலையாய கடமை. ஒவ்வொரு சகோதரிகளும் குடும்பத்தை நடத்துகிற அத்தனை பெண்களும், அத்தனை சகோதரிகளும், பெண் பிள்ளைகளும் எல்லாருக்கும் இது ஒரு முக்கியமான ஒரு கடமையாக இருக்கிறது. குடும்பத்திற்காக ஜெபிக்க வேண்டும், அதிகமாய் பாரப்பட வேண்டும், அதிகமாக ஜெபிக்கணும். அதற்கு நாம் குணசாலியான ஸ்திரீகளாய் முதலில் மாறப்பட வேணும். 2வது நம்மளை அர்ப்பணித்து கொள்ளணும். 3வது நமக்குள்ளே இருக்கிற சில சுபாவங்கள் எல்லாருக்கும் உண்டு. யாருமே இங்கே நீதிமான்கள் அல்ல என்று ஆண்டவர் வசனம் சொல்லுது. நம்மளை சரி செய்து கொள்ளணும், திருத்தி கொள்ளணும். அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக நம்மையும் கூட ஆண்டவர் கனப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இது பெண்களுக்கு மட்டுமல்ல, எல்லா சகோதரர்களுக்கும் உண்டு, சகோதரிகளுக்கும் உண்டு. உலகத்தில் பிறந்த அத்தனை மனிதர்களுக்கும் உண்டு. அதற்கும் மேலே தேவனை விசுவாசிக்கிறவர்களுக்கு, கிறிஸ்துவத்தில் வாழ்கிற நமக்கு இது கொடுக்கப்பட்ட கடமைகள். நாம் நம்மை சரி செய்து கொண்டு இந்த உலகத்தில் நோபல் பிரைஸாக உலகம் அவங்களை அடையாளம் காட்டி, உலகம் அவங்களை மேன்மைப்படுத்தி கனப்படுத்துவதைப் போல நம்மையும் கூட நம் தேவன் இந்த உலகத்தில் நம்மளையும் கூட ஜனங்கள் மத்தியில் கனப்படுத்துவார், அடையாளம் காண்பிப்பார். நாம் பரலோக ராஜ்யத்திற்கு போகும்பொழுது என் பிதாவின் முன்பாக உன்னை குறித்து நான் சாட்சி சொல்வேன் என்று சொல்லியிருக்கிறார். நம்மளை குறித்து அவர் அங்கு சாட்சி சொல்வார். அதுதான் வெளிப்படுத்தல் 2:10 சொல்லுது, கடைசி வரையிலும் எவன் உண்மையாக இருக்கிறானோ அவனுக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று. இந்த உலகத்தின் நோபல் பிரைஸ் மனிதர்கள் மத்தியில் கனப்படுத்துவது, அவங்களை தனித்துவமாய் காண்பிப்பது, அவங்களுடைய கஷ்டத்திற்கான பிரதிபலனாய் கொடுப்பது. நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தேவன் நம்மளை கண்டிப்பாய் கனப்படுத்துவார், மகிமைப்படுத்துவார். நாமும் அவரை கனப்படுத்தினால் அவர் நம்மை கனப்படுத்துவார். நமக்கு பரலோக ராஜ்யத்தில் நோபல் பிரைஸ் ஜீவ கிரீடம் கிடைக்கும். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒழுக்கம் என்பது ஒத்த வார்த்தையே அல்ல. இதில் நிறைய பன்மையான வார்த்தைகள் உண்டு. ஒரே ஒரு வார்த்தையில் ஒழுக்கம் உள்ளவர்கள், அவர்கள், இவர்கள் என்று நாம் சுலபமாக இந்த ப்ராக்டிக்கல் லைஃப்பில் சொல்லுகிறோம். இந்த குணாதிசயங்கள் இருந்தால்தான் இவர்கள் ஒழுக்கத்தில் சிறந்தவர்கள் என்று நம் வேதவசனம் சொல்லுகிறது. அதனால் பிரியமானவர்களே, நாமும் முயற்சி செய்வோம். இங்கே யாருமே வித்தியாசம் இல்லை, எல்லாரும் மனிதர்கள். ஆனால் நம்மை சீர்தூக்கி பார்த்து நமக்குள்ள இருக்கிற கரைகள், திரைகள்,
நமக்குள்ள இருக்கிற பொல்லாத காரியங்கள் இவைகளை எல்லாம் விட்டு அகன்று கிறிஸ்துவுக்குள் உண்மையாக ஒரு சித்தத்தை நிறைவேற்றும்படி நாம் இந்த சமூகத்திற்கும் சேவை செய்ய வேண்டும், தேவனுக்கும் சேவை செய்ய வேண்டும், நம்மளை அர்ப்பணிக்க வேண்டும் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. தேவன் தான் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன்.